ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான விலாக் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த விலாகில் நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. இந்த விலாக் பார்த்தீங்கன்னா சும்மா ரேண்டமாக ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி ஒரு நாள் எடுத்தது. ஸோ அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு மந்த்லி க்ராசரிஸ் வாங்க வேண்டியது இருந்து அதுக்காக கிளம்பிட்டு இருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா கோதுமை தோசையும் நல்ல காரசாரமாக ஒரு சட்னியும் வச்சு சாப்பிட்டோம். இங்கே கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்குது. ஸோ அந்த கிளைமேட்டுக்கு இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிராசரி வாங்கிட்டு வந்துட்டு ஆஃப்டர்நூனுக்கு மேலே அதை கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இருந்துச்சு. அந்த வேலையெல்லாம் தான் இந்த வ்ளாகில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்டால் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இன்றைக்கான டாபிக் எதை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம லைஃப்பில் நம்ம பண்ணாத தவறுகளுக்கு நிறைய இடங்களில் நம்ம சாரி சொல்கிறது, நம்ம குற்ற உணர்வாக ஃபீல் பண்ண தேவையே இல்லாத இடங்களில் கூட சில நேரங்களில் நம்ம ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவோம், சில இடங்களில் ரிக்ரெட் பண்ணுவோம். ஆனால் நம்ம மனசுக்கு தெரியும் நம்ம பண்ணின விஷயங்கள் பண்ணுற விஷயங்கள் சரிதான் அப்படின்னு. ஆனால் நம்ம கூட இருக்கவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, நம்மளை சுற்றி இருக்கவங்க ஏதாவது நினச்சிப்பாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்தோடையே நிறைய இடங்களில் நம்ம சரியாக பண்ணக்கூடிய சில விஷயங்களுக்கு கூட சாரி சொல்கிறது, இல்லை கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறது, வருத்தப்படுறது அப்படின்னு நம்ம எமோஷன்ஸை வெளிப்படுத்துகிறோம். அப்படி நம்ம வருத்தப்பட தேவையில்லாத, சாரி சொல்ல தேவையில்லாத சில இடங்கள் எதெல்லாம் அப்படின்றத தான் இப்போ 1 by 1 உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். முக்கியமாக லேடிஸ்க்காக தான் இந்த வீடியோ நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் எந்த இடத்துலலாம் நோ சொல்கிறீங்களோ, உங்களுக்கு ஒரு விஷயத்தை பண்ணுறதில் விருப்பம் இல்லை, அதை பண்ணுறதுக்கு உங்கள் மனசு ஏற்றுக்கலை, அந்த இடத்துல நோ அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்கன்னா அது கூடவே சேர்த்து சாரி, இந்த விஷயத்தை என்னால் பண்ண முடியாது, நோ அப்படின்ற வார்த்தையை சொல்லாதீங்க. ஏன்னா நோ அப்படின்னாலே அந்த விஷயத்தில் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அந்த இடத்துல நீங்கள் சாரி அப்படின்றத மென்ஷன் பண்ண தேவையே இல்லை. ஏன்னா நமக்கே அது பிடிக்காம தான் அந்த விஷயத்துக்கு நோ சொல்கிறோம். அந்த இடத்துல போய் சாரி, தப்பாக எடுத்துக்காதீங்க, இந்த விஷயத்தில் எனக்கு விருப்பம் இல்லை, அதனால தான் இதுக்கு நான் நோ சொல்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளே அந்த விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு தான் எதிர்த்தாப்பில் இருக்கவங்க நம்மளை புரிஞ்சுக்குவாங்க. அதனால தான் நம்ம அவங்கக்கிட்ட அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக சாரி அப்படின்ற வார்த்தையும் சேர்த்து சொல்கிறோம் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஸோ எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கல, உங்கள் மனசுலேருந்து அந்த விஷயத்துக்கு ஸ்ட்ராங்காக ஒரு பிக் நோ சொல்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வருத்தப்படவோ இல்லை மன்னிச்சுக்க சொல்லி கேட்கவோ அவசியமே கிடையாது. செகண்ட் பிளேஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான டைம் தேவைப்படுது, எனக்கு இந்த நேரம் தேவை, இந்த நேரம் எனக்கான டைம், அந்த நேரத்தில் எனக்கு யாரும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கொடுக்காதீங்க, அந்த டைமை நான் கொஞ்சம் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையோ இல்லை உங்கள் க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு சங்கடப்படவோ இல்லை வருத்தப்படவோ இல்லை அந்த நேரத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு மனசு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறதுக்கோ தேவையில்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கான நேரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டைமில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணலாம், உங்களை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் பண்ணலாம், உங்களை கொஞ்சம் பிரிஸ்காக வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள் பண்ணுறதில்ல கவனம் செலுத்தலாம். இப்படி உங்களுக்கான நேரம் நீங்கள் செலவிடணும்னு நினைக்கும் பொழுது அதை சொல்கிறதுக்கு எப்போவுமே தயக்கப்படாதீங்க. இப்படி சொல்லாமலே இருந்து தான் பெண்கள் நிறைய இடங்களில் அவங்களுக்கான நேரமே வாழ்க்கையில் இல்லாமல் ஓடிட்டுருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கு எப்பவும் தயக்கப்படாதீங்க. நமக்கு கொஞ்சம் நேரம் உட்காந்து தனியாக உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் ஒரு சாங் கேட்கணும்னு நினைக்கிறோம், இல்லை பக்கத்தில் ஒரு பார்க் போயிட்டு ஒரு வாக்கிங் போயிட்டு வரணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு கூட நீங்கள் ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறது, எங்கே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை விட்டு தனியாக போயிட்டு வந்தோன்னா வீட்டில் இருக்க விஷயங்களை நமக்காக பண்ணாமல் இருக்காங்களோ, இல்லை நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அவங்களா தனியாக போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்களோன்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்னு தயவுசெய்து எப்பவும் நினைக்காதீங்க. உங்களுக்கான நேரம் நீங்கள் செலவிட்டதுக்கு அப்புறமா உங்களோட வேலைகள் பார்க்கும்பொழுது நீங்கள் ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியோடு ஃபீல் பண்ணுவீங்க. அது மனசுக்கே அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை யார்கிட்ட சொல்கிறதுக்கும் எப்பவும் நீங்கள் சாரி சொல்லவோ தயக்கப்படவோ தேவையில்லை. தேர்ட் பிளேஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டை
ஹேண்டில் பண்ணுற விதம், பெண்கள் நம்மளோட வீட்டு வேலைகளை பார்க்குற விஷயமா இருக்கலாம், இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எடுத்து பண்ணக்கூடிய விதமாக இருக்கலாம். இதை பார்க்கும் பொழுது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையாக இருக்கட்டும், இல்லை ரொம்ப க்ளோஸான ரிலேட்டிவ்ஸ்லையாக இருக்கட்டும், கண்டிப்பாக ஒரு 2 பேர் இருப்பாங்க. இது என்ன நீ உன்னோட வீட்டை இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுற, நீ இந்த மாதிரி பண்ணலாமே, அந்த மாதிரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க. உன்னோட மாமியார்லாம் உங்கள் வீட்டை வந்து மேனேஜ் பண்ணுற விதம் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு, உங்கள் வீட்டோட பழக்க வழக்கங்கள் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு, ஆனால் நீ ஹேண்டில் பண்ணுற விதம் வேறு மாதிரி இருக்கே, நீ வந்து இந்த வேலைகளை இந்த ஸ்டைலில் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஏதாவது அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஏதோ நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணிட்ட மாதிரியோ, இல்லை உங்கள் வீட்டு வேலைகளை நீங்கள் சரியாக ஹேண்டில் பண்ணாமல் அவங்க ஏதோ குறை சொல்கிற மாதிரியோ எடுத்துக்காமல், நீங்கள் உங்களோட ஃபேமிலியை ரன் பண்ணுற விதம் சரியாக இருக்க பட்சத்தில் நீங்கள் அதை தெளிவாக அவங்கக்கிட்ட வெளிப்படுத்தலாம். நான் என்னோடய ஸ்டைலில் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தேவையான விஷயங்களாக இருக்கட்டும், என்னோடய ஃபேமிலியாக இருக்கட்டும், சரியாக ரன் பண்ணிகிட்ருக்கேன், இதில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஸோ இதில் வந்து அவங்கள மாதிரி பண்ணணும், இவங்கள மாதிரி பண்ணணுன்றதெல்லாம் நான் யோசித்தது கிடையாது. என்னோடய ஃபேமிலியை நான் சரியாக பார்த்துக்கிறதுல மட்டும் கவனம் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் ரொம்ப பெருசாக எடுத்துக்க வேணாம் அப்படின்றத மட்டும் நீங்கள் வெளிப்படுத்தினா போதும் ஸ்ட்ராங்காக. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும், ஒவ்வொரு லேடிஸ்க்கும் அவங்களோட வீட்டை மேனேஜ் பண்ணுறதுல ஒவ்வொரு யூனிக் ஸ்டைல் இருக்கும். அந்த ஒரு ஸ்டைலில் அவங்க ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க, அவங்களோட வீட்டு பழக்க வழக்கங்கள் எதுவும் அஃபெக்ட் ஆகாத மாதிரி அவங்களோட ஃபேமிலியை சரியான விதத்தில் ரன் பண்ணுறாங்க அப்படின்னா, எந்த இடத்துலையும் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணி சொல்லும் பொழுது அவங்கக்கிட்ட நம்ம அதை சரியாக பண்ணலையோ, இல்லை என்னால் பெரியவங்கள்லாம் எங்கள் வீட்டில் பண்ண அளவுக்கு வேலைகளை மேனேஜ் பண்ண முடியல, என்னால் இந்த விஷயத்தை சரியாக செய்ய முடியல, இவ்வளோதான் முடியுது அப்படின்னு குறைச்சி ஒருத்தர்கிட்ட நம்மளையே பேசிக்கிறதோ, இல்லை அதுக்காக ஒருத்தர்கிட்ட நம்ம சாரி சொல்கிறதோ, இல்லை வருத்தப்பட வேண்டிய அவசியமோ அந்த இடத்துல தேவையில்லை. 4th பிளேஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் நீங்கள் எடுத்த உங்களோட சாய்ஸஸ்க்காக எந்த இடத்துலையும் வருத்தப்படவோ சாரி சொல்லவோ தேவையில்லை. ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லணுன்னா, நம்மள நிறைய லேடிஸ்க்கு வந்து ஹோம் மேக்கராக இருக்குது ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு ஒர்க்கிங் உமனாக இருக்குது ரொம்ப பிடிக்கும். இது அவங்களோட தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்தது. அதுக்கான தனிப்பட்ட காரணங்கள் நிறைய இருக்கலாம். நான் ஒரு ஹோம் மேக்கராக தான் இருக்க போகிறேன், இல்லை நான் ஒரு ஒர்க்கிங் உமனாக தான் இருக்க போகிறேன் அப்படின்றது அவங்களோட ஓன் சாய்ஸ். இதை பற்றி யாராவது ஒருத்தர் கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த இடத்துல பதில் சொல்கிறதுக்கு தயக்கப்படவோ, இல்லை அந்த இடத்துல ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணவோ தேவையில்லை. சில பேர் வந்து ஏன் நீ வந்து ஒர்க்கிங் உமனாக இருக்க, உனக்கு தான் எல்லாமே இருக்கே, உன் லைஃப்பை நீ ஜாலியாக என்ஜாய் பண்ணலாமே அப்படின்னு கேட்பாங்க. சில பேர் ஹோம் மேக்கரை பார்த்து நீ ஏன் இவ்வளோ படிச்சிருக்க, அதை விட்டுட்டு காலையிலேருந்து நைட் வரைக்கும் வீட்டில் இருக்கவங்கள பார்த்துக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருக்க, அதை விட்டுட்டு நீ ஒரு வேலைக்கு போகலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரியான இடங்களில் எங்கே நம்மளோட சாய்ஸை நம்ம தப்பாக எடுத்துட்டோமோ அப்படின்னு நினச்சி அவங்கக்கிட்ட ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசுகிறதுக்கோ, இல்லை அந்த இடத்துல ரெக்ரெட் பண்ணுறதுக்கோ எதுவுமே கிடையாது. நம்ம ஸ்ட்ராங்காக எடுத்த டெசிஷன் நமக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எந்த இடத்துலையும் நம்ம ஒரு குற்ற உணர்வோடையும் ஃபீல் பண்ண தேவையில்லை. அவ்வளோதான், இந்த vlog இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான vlogோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.